முதலில் தலைப்புச் செய்திகள். கோர தாண்டவமாடி பல லட்சம் உயிர்களை காவு கொண்ட சுனாமி இன்றுடன் 20 ஆண்டுகள் நிறைவு. நடப்பாண்டில் 2 மில்லியனை தாண்டியது சுற்றுலா பயணிகளின் வருகை. அரிசி இறக்குமதிக்கான கால அவகாசம் நீடிப்பு, வெளியானது வர்த்தமானி. யாழிலிருந்து தப்பிச் சென்று நாடு முழுவதும் கொள்ளையடித்த குழு அதிரடியாக கைது. கஜகஸ்தான் விமான விபத்து, 29 பேர் உயிர் பிழைப்பு, 38 பேர் பலி. வணக்கம். தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள். ஆண்டு டிசம்பர் 26 உலக வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு கருப்பு தினமாக பதிவாகிய ஆழிப்பேரலை ஏற்பட்ட இன்றுடன் 20 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளன. இதே போன்ற ஒரு நாளில் யாரும் எதிர்பார்த்திராத சில நொடிகளில் லட்சக்கணக்கான உயிர்கள் காவு கொள்ளப்பட்டன. 2004 ஆண்டு டிசம்பர் மாதம் 26 இன்று போல் ஒரு பூரணை தினத்தில் உலக வாழ் மக்கள் அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்திய பேரனர்த்தம் தான் சுனாமி எனும் ஆழிப்பேரலை. கிறிஸ்து பிறப்பினை கொண்டாடி மறுதினம் அனைவரும் தங்களது அன்றாட கடமைகளுக்காக தயாரான நிலையில் காலை 6:58 மணி அளவில் இந்தோனேசியாவின் வடக்கு சுமத்ரா தீவுக்கு அருகில் 9.1 மேக்னிடியூட் அளவில் பாரிய நிலநடுக்கம் பதிவு செய்யப்பட்டது. இதன் காரணமாக இந்து சமுத்திர பிராந்தியத்தில் சுமார் 100 அடி உயரத்திற்கு ஆழிப்பேரலை உருவாகியது. இலங்கை, இந்தியா, மலேசியா, மியான்மர், அந்தமான், தாய்லாந்து உள்ளிட்ட 14 ஆசிய நாடுகளின் கரையோரங்களை இந்த ஆழிப்பேரலை சூறையாடி சென்றது. ஆசியாவின் வரைபடத்தையே மாற்றிய தெற்காசிய மக்களிடையே பரிச்சயம் இல்லாத சுனாமி என்ற சொல் உலகை உலுக்கிய மோசமான இயற்கை சீரழிவுகளில் 6வது இடத்தை பிடித்தது. ஆசிய நாடுகளில் 2,27,898 உயிர்களை இந்த சுனாமி காவு கொண்டது. அத்துடன் பல லட்சம் மக்களை நிர்கதியாக்கியது. இந்து சமுத்திர நாடுகளில் 15 பில்லியன் டாலர்கள் பெறுமதியான சொத்துகளும் உடைமைகளும் இந்த கடல் அலையினால் சேதமாகின. சுனாமியின் கோர தாண்டவத்தால் 30,196 உயிர்கள் இலங்கையிலும் காவு கொள்ளப்பட்டன. 21,411 பேர் காயமடைந்ததோடு 5 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் நிர்கதியாகினர். அது மட்டுமன்றி சொத்துகள், உடைமைகள் சேதமடைந்தமையினால் கல்வி, போக்குவரத்து, சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளும் பெரும் பாதிப்படைந்தன. ஆழிப்பேரலை என்ற சொல்லையும் அதன் தாக்கத்தையும் 2004 ஆண்டு வரை அறிந்திராத மக்கள் கடலில் திடீரென ஏற்பட்ட ஆழிப்பேரலையை ஆச்சரியத்துடன் பார்க்க சென்றனர். இதன் காரணமாகவே பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் கடல் கோளுக்கு இரையாகின. இதன் பின்னர் சுனாமி என்னும் ஆழிப்பேரலை தொடர்பான அச்சமும் அது தொடர்பான விழிப்புணர்வும் உலக மக்களிடம் ஏற்பட தொடங்கின. இன்றைய நிலையில் ஆழிப்பேரலை அனர்த்தத்தை முன்கூட்டியே கண்டறிவதற்காக பல்வேறு உலக நாடுகளில் கண்காணிப்பு மையங்கள் நிறுவப்பட்டு சமுத்திர பரப்பும் அதில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்தும் அவதானிக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் சுனாமி எனப்படும் ஆழிப்பேரலையால் காவு கொள்ளப்பட்ட உயிர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் 26 உலக மக்களால் அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகின்றது. உலக வரலாற்றில் ஒரு கருப்பு அத்தியாயத்தை எழுதிய ஆழிப்பேரலை ஏற்பட்டு 20 ஆண்டுகள் கடந்துள்ள போதிலும் அதனால் ஏற்பட்ட வடுக்கள் இன்றும் எம் நெஞ்சை விட்டு நீங்காமலேயே உள்ளன. இந்த பேரழிவையும் இதனால் ஏற்பட்ட உயிரிழப்புகளையும் நினைவு கூறும் முகமாக 2005 ஆண்டு முதல் ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் 26 தேசிய பாதுகாப்பு தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இன்றைய தினமும் ஆழிப்பேரலையின் அவல நினைவுகளை சுமந்து பல்வேறு நினைவஞ்சலி நிகழ்வுகளும் விசேட வழிபாடுகளும் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டன. சுனாமி நினைவு கொண்டது. மேல் மாதோம் வெண்ணீர்
20 ஆண்டுகளுக்கு முன்பர் இதே நாளிலே குரு மகாதேவாய ரஞ்சனி மலர் ரஞ்சனி அம்மோடு கேட்டிருக்கின்றோம். ஈற்ற நாள் இழந்துவிட முடியாத சாகுகள் நினைவு சுடர்னை ஏற்றி வைக்குமாறு அன்புடன் வேண்டுகிறோம். எந்த அம்மா நீங்க 2 பேரையும் மறுகருகாயிருத்தி அம்மா. மழிந்திடுமா என்பது புரியாதது. நாங்கள் சொல்வதைத்தான் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார்கள். சாந்தம் சிவாத்மனார்த்தம் மோட்ச பித்துர்தானஹ. 2004ஆம் ஆண்டு ஆகவே அந்த உறவுகளை நினைத்து நாங்கள் வருடாவருடம் இந்த நினைவேந்தலை செய்து வருகின்றோம். அந்த இரண்டாயிரத்து 24ஆம் ஆண்டு இலங்கைக்கு வருகை தந்த மொத்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை இன்று 2 மில்லியனை கடந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்தை சேர்ந்த தம்பதியரே அந்த இலக்கை அடைந்ததாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தகவல்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. டிசம்பர் முதல் பாதியில் மாத்திரம் மொத்தம் 97,115 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர். அதாவது ஒரு நாளைக்கு சராசரியாக 6,474 சுற்றுலா பயணிகள் வந்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தனியார் துறையினர் அரிசியை இறக்குமதி செய்வதற்காக வழங்கப்பட்ட கால அவகாசத்தை நீடித்து வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி தனியார் துறையினரால் அரிசியை இறக்குமதி செய்வதற்கான கால அவகாசம் எதிர்வரும் ஜனவரி மாதம் 10ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அனுமதி பத்திரமின்றி அரிசியை இறக்குமதி செய்வதற்கு தனியார் துறையினருக்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் கடந்த 20ஆம் தேதியுடன் நிறைவடைந்த நிலையில் குறித்த கால அவகாசம் இவ்வாறு நீட்டிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் இருந்து சென்று கம்பளைக்கலகா உள்ளிட்ட நாட்டில் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று 21க்கும் மேற்பட்ட வீடுகள் மற்றும் நகைக்கடைகளை உடைத்து பல கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள், தங்கம், கையடக்க தொலைபேசிகள் மற்றும் பொருட்களை திருடிச் சென்ற இளைஞர்கள் குழு ஒன்றை கம்பளைக்கலகா போலீசார் கைது செய்துள்ளனர்.
குறித்த குழுவினரால் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படும் யாழ்ப்பாண பகுதியில் 3 திருட்டுகளும், வவுனியா இச்சக்குளத்தில் 4 திருட்டுகளும், யாழ் கைட்ஸில் 3 திருட்டுகளும், வவுனியா மாமந்துவில் 3 திருட்டுகளும், கம்மலே கலஹா பகுதியில் 7 திருட்டுகளும், நுவரெலியா கந்தபுல பகுதியில் 7 திருட்டுகளும் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அதன்படி கலஹா பகுதியில் உள்ள 3 நகை கடைகள், கோவிலில் உள்ள நகைகளும், மருந்து கடையில் ஒன்றினுள் புகுந்து 12 லட்சம் ரூபாய் பணமும் திருடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் மாத்திரம் இந்த சந்தேக நபர்களுக்கு 9 பிடியாணைகள் உள்ளதாக கலஹா போலீசார் தெரிவித்தனர். யாழ்ப்பாண பிரதேசத்தில் வசித்த குறித்த நபர்கள் 4 வருடங்களாக திருட்டுச் சம்பவங்களில் ஈடுபட்டு நீதிமன்றங்கள் வழங்கிய பிடியாணையுடன் மாத்தலை, கந்தபுல, கலஹா போன்ற பகுதிகளுக்கு அவ்வப்போது சென்று வாடகைக்கு வீடுகளை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து இந்த திருட்டுச் சம்பவங்களை செய்து வந்துள்ளனர். அந்த வகையில் 19, 21, 22, 23, 26 மற்றும் 33 ஆகிய வயதுடையவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த குழுவினர் திருட்டுச் சம்பவங்கள் மூலம் சம்பாதித்த பணம் எல்லாம் ஐஸ் போதைப் பொருட்களுக்கு செலவிடப்பட்டுள்ளதும் தெரிய வந்துள்ளது. இவர்களால் நாடளாவிய ரீதியில் திருடப்பட்ட தங்க கட்டிகள் சில யாழ்ப்பாண பகுதியில் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளதோடு போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். அறுபத்தேழு பேருடன் பயணித்த அசர்பைஜான் விமானம் ஒன்று நேற்று கஜகஸ்தானின் அக்டவ் நகருக்கு அருகில் விபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செய்த 38 பேர் உயிரிழந்ததாக கசாக் அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். விபத்தின் பின்னரான மீட்பு நடவடிக்கையில் 2 குழந்தைகள் உட்பட 29 பேர் உயிர் பிழைத்த நிலையில் மீட்கப்பட்டதாகவும் கஜகஸ்தானின் துணை பிரதமர் கனாட் போசும்பாயேவ் தெரிவித்துள்ளார். அவர்களில் 11 பேர் ஆபத்தான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். அசர்பைஜான் ஏர்லைன்ஸின் J2 8243 எண் விமானம் அசர்பைஜான் தலைநகர் பாகுவில் இருந்து ரஷ்ய பிராந்தியமான செச்சனியாவில் உள்ள குரோசினிக்கு பயணம் செய்து கொண்டிருந்தது. எனினும் அது அக்டோவில் இருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் அவசரமாக தரையிறங்க முயற்சித்த போது விபத்துக்குள்ளாகி இவ்வாறு தீப்பிடித்து எரிந்துள்ளது. இந்த விபத்து தொடர்பிலான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது. இன்றைய நாணய மாற்று விகிதம் இலங்கையின் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறுந்தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.